வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான ப்ராஜெக்டில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஒரு வாட்டர் டிஸ்பென்சரில் ஹீட்டர் வேலை செய்யுது. ஆனால் ஆட்டோ கட் ஆஃப் ஆகல. தெர்மோஸ்டாட் போயிடுச்சு. புதுசாக 2 தெர்மோஸ்டாட் வாங்கி போட்டோம், பயனில்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு டைமர் சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணி அதுலேருந்து அவுட்புட் எடுக்க போகிறோம். இது ஒன்றும் இல்லை, நம்ம எந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த டைம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். இந்த பொருள் அமேசானில் அவைலபிள் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. இந்த டைமர் சுவிட்சில் இந்த 2 ஒயர் தான், ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட்டு தான். மேலே கவர் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். டிஸ்பென்சரோட நம்ம சைடில் ஃபிக்ஸ் பண்ண வரும். இந்த மேல் பகுதி கழட்டி எடுத்துடணும். இது உள்ளுக்குள்ளே மாட்டுறது. ஸோ நம்ம ஸ்க்ரூ போட்டு வெளியே எடுத்துருவோம். இந்த சுவிட்சு மொத்தம் 3 பகுதியாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட்டுங்க. நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சென்டரில் பெரிய ஓட்டை போடணும். பக்கவாட்டில் ஸ்க்ரூ போடுறதுக்காக 2 ஓட்டை. நான் கன்னை வச்சு மர போட்டுக்கிறேன். ஸ்க்ரூ வச்சு தான் போடுறேன், அதுக்குன்னு ஸ்பெஷல் டூல்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. சென்டரில் பெரிய ஓட்டை. இப்போ உள்ளுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். சின்ன ஸ்க்ரூ வச்சா தான் உள்ளே போகும், பெருசுனா இடிக்கும். 2 ஸ்க்ரூவும் டைட் பண்ணிப்போம். இப்போ இந்த நாபை அமைக்கி விட்டுடலாம். ஒயர் கனெக்ஷன் கொடுத்துப்போம். ஒயர் கனெக்ஷன் பெருசாக ஒன்றும் இல்லை. ரெட்டு கலர் சுவிட்சிலேருந்து அவுட்புட்டை எடுத்து டைமர் சுவிட்சு கொடுத்துட்டு டைமர்லேருந்து அவுட்புட்டு ஹீட்டருக்கு கொடுக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான ஒயரிங் தான். எல்லா இடத்துக்கும் நல்லா டேப் போட்டுப்போம். இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். உள்ளே எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை காமிச்சிடுறேன், அதையும் பார்த்துருங்க. உள்பகுதியில் ஏதாவது அந்த ட்ரம்மு கிட்ட போய் ஒயர் டச்சாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு, இல்லைன்னா டேக் போட்டுக்குங்க. ஓகே, உள்ளே எந்த ஒயரும் டச் ஆகலை. இப்போ நம்ம சுவிட்சு போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். பின்னாடி இருக்கிற ரெட்டு சுவிட்சு ஆன் பண்ணிப்போம். இதை ஆன் பண்ணால் ஹீட்ரு ஓடாது, ஏன்னாக்கா டைமர் சுவிட்சு ஆஃபில் இருக்குது. வேணால் முன்னாடி போய் பார்த்துடலாம். பார்த்தீங்களா, ரெட்டு கலர் லைட் எரியல, அது ஹாட் வாட்டருக்கானது. சைடில் டைமர் சுவிட்சை நான் ஆன் பண்ணுறேன். 5 நிமிஷத்துக்கும் கம்மியாக தான் நான் ஆன் பண்ண போகிறேன். போதுமாக விட்டேன் நான். இப்போ பாருங்கள், சுடு தண்ணியோட லைட் எரியுது, இண்டிகேஷன் லைட்டு. சரி, இது எப்படி ஆஃப் ஆகுதுன்னு பார்த்துருவோம். இது ஆஃப் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த ரெட்டு கலர் லைட்டும் அணைஞ்சிரும். பார்த்துட்டே இருங்க. 2 நிமிஷம் இருக்குது. இந்த ரெட் லைட் அணைஞ்சிரும். லைட் அணைஞ்சிருச்சு. பின்பக்கம் பாருங்கள், சுவிட்சு 0 கிட்ட வந்துருச்சு. ஸோ நமக்கு 5 நிமிஷம் வேணும்னா 5 நிமிஷம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வேணும்னா அதுக்கு மேலேயும் வச்சுக்கலாம். பொதுவாக 5 நிமிஷம் வைக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா கொதித்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. தண்ணி சூடாக வந்துருச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.